வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சைட்டு கம்மியான பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோன்னா நம்ம விண்டோஸ் 10 ஃபியூச்சரில் வந்து, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மே 2020 அப்டேட்டில் வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்னு ஒரு ஃபியூச்சர் வந்து ஹிடன் ஃபியூச்சர் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது இப்போ வந்து ஒரு விண்டோஸ் 10ல் வந்து உபுண்டுவோட கோடு வந்து, அதாவது பவர் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கோடு வந்து எப்படி விண்டோஸ் 10ல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது உங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு கீழே வந்து விண்டோஸ் ஐக்கான் பக்கத்தில் வந்து சர்ச் பார் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து டர்ன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்குது. இதில் போய் தான் நம்ம வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஹிடன் ஃபீச்சர்ஸ், அதாவது விண்டோஸ் 10 வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டர் டெவலப்பர் இருக்கும். இதை யூஸ் பண்ணி சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். விண்டோஸ் 10ல் வந்து ஹிடன் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா சர்ச்சிங் ஃபார் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ், அதாவது இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபைல்ஸ் மட்டும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஒன்ஸ் வந்து இப்போ இதை முடிச்சவொடனே வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து உபுண்டு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆன பிறகு வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கனெக்ட் பண்ணிட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரோட அஃபிஷியல் வந்து இப்போ ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுற ஸ்டோருக்கு வந்து நீங்கள் போனோன்னா மேலே வந்து சர்ச் பார் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உபுண்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்கச்சக்கமான உபுண்டு வருது. உபுண்டு அது லேட்டஸ்ட் வெர்ஷன் 2020, அது 18, அது மட்டும் இல்லாமல் நிறைய லினக்ஸ் சிச்சட் ubuntu.com நிறைய உபுண்டு வந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உபுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் பண்ணோன்னா இங்கே வந்து ஃப்ரீ தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பெய்டெல்லாம் கிடையாது. கெட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் ஸ்லோவாக வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 430 MB இருக்குது அந்த ஃபைலோட சைஸ் வந்து. அப்போ வந்து இப்போ வந்து இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்பீடாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் பொறுத்து தான் வந்து டவுன்லோடிங் வந்து ஸ்பீடோ ஆகிறதோ அல்லது ஸ்லோவாக இருக்கிறதோ பொறுத்து இருக்குது. இன்டர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து டவுன்லோட் ஆயிரும். அண்ட் இது வந்து நான் வந்து கட்டாயப்படுத்த கிடையாது, இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும், உபுண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது டோயல் பூட் பண்ணாமல் வந்து உபுண்டுவோட பவர் செல்லை வந்து எப்படி நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக வந்து கிட்டத்தட்ட 400 MB வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அவர் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணி அதுங்க. இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் பீப்புள், அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
அதாவது இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது உபுண்டுல யூஸ் பண்ணுற மாதிரியே விண்டோஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கற்றுக்கணுச்சுன்னா, அதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எதாவது அதை யூஸ் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் வந்து நான் வந்து பார்த்த உடனே வந்து என்னடா இவ்வளோ போட்டிருக்காரு, எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணி பிடிக்காததுக்கப்புறம் வந்து நமக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எதுவும் சொல்லக்கூடாது. ப்ரோ இந்த மாதிரி வந்து 400 MB வேஸ்ட் ஆயிடுச்சு, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம். பிடிச்சிருச்சுன்னா டவுன்லோட் பண்ணி, அதாவது இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து உபுண்டுல, அதாவது உபுண்டுல யூஸ் பண்ணுற அதே பவர் செல்லை வந்து நீங்கள் விண்டோஸ் 10லையும் யூஸ் பண்ணி, அதாவது சப் சிஸ்டமாக வந்து லினக்ஸோட கோடிங் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது டவுன்லோட் ஆயிருச்சு. நம்ம வந்து இப்போ லான்ச் கொடுப்போம். அதுக்கு லான்ச் இங்கேயே நம்ம கொடுக்கலாம். வந்து அதர்வைஸ் வந்து நம்ம விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இப்போ விண்டோஸ் நம்ம ஐக்கான் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா ரீசென்ட்லி ஆடர் உபுண்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாலிங் திஸ் மே டேக் ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, அதாவது பேக்ரவுண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நம்ம போட்டு பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ணாலும் இன்டர்நெட் வந்து கிடையாது, இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் மோர் தென் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து நியூ யூசர் நேம், அதாவது யூனக்ஸோட யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யூசர் நேம் டைப் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நியூ பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகாது. மறுபடியும் ரீடைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்வேர்டு வந்து அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்கள் உபுண்டுல வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் டூயல் பூட்டோ அல்லது வந்து உபுண்டு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே அதோட ஒரு பவர் செல்லில் போய் நீங்கள் சில சாஃப்ட்வேரில் அதில் தான் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி மெத்தட்லாம் இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம விண்டோஸ் 10லேயே வந்து அந்த மெத்தட் இன்ஸ்டால் பண்ணனால நீங்களே பார்த்துருப்பீங்க, யூசர் டெஸ்க்டாப் அட் யூஸ் நம்ம வந்து அதாவது உபுண்டுல இருக்கிற மாதிரி அதே வந்து ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளஸ் நம்ம வந்து இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கமெண்ட் வந்து நம்ம கொடுத்து வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதாவது உபுண்டுல வந்து நம்ம சில கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறேன், அதாவது நம்ம சிஸ்டத்தில் எவ்வளோ வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மெமரி இருக்குது, எவ்வளோ ஸ்வாப் எடுத்துருக்கு, எவ்வளோ யூஸ், எவ்வளோ ஃப்ரீன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து காட்டுறாங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் வந்து சில உபுண்டு வந்து சில பேருக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து விண்டோஸ்லேயே வந்து உபுண்டுக்கான கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து போய் வந்து கமெண்ட் ப்ராமட்லேயும் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரீன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம். வர கிடையாது. ஸோ அந்த கமெண்ட் வந்து உபுண்டுக்கான கமெண்ட், அதனால தான் அந்த இதில் வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரீன்னு போட்டால் வந்து நம்ம விண்டோஸ்க்கான கமெண்ட் இது கிடையாது. சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, வந்து உபுண்டுக்கான தனி கமெண்ட்ஸ் இருக்குது, விண்டோஸ்க்கான தனி கமெண்ட்ஸ் இருக்குது. சில கமெண்ட்ஸ்லாம் இன்டர்நெட்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய பிளாக்ஸ், சில விண்டோஸோட அஃபிஷியலோட மைக்ரோசாஃப்ட் பேஜில் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நோட் பண்ணியோ உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து கமெண்ட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ரெகுலர் அப்டேட்ஸில் வந்து விண்டோஸ் அண்ட் உபுண்டு வந்து கோடிங்கை வந்து மாற்றி மாற்றி போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோன்னு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா வீடியோ வந்து பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த மாதிரி கோடிங்லாம் இருக்கான்னு சொல்லியும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒரு கருத்துக்களை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.
you